என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா. ராஜா மாளிகையில் ராப்பகலாயா மந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை. எங்கள் நீதியை ஏகவாசிக்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியை ஏகவாசிக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லாரும் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கெல்லாருமாய். பரிசுத்தமாக்கும் உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
நன்றி, சந்தோஷம். தொடர்ச்சியாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அறிவிப்பு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அனைவரும் சபை முடிந்த பிறகு சண்டே கிளாஸில் வந்து கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். UBS வாலண்டியர்ஸ் ஆக இருக்க விரும்புவோர் பெயர்களை கொடுக்கவும். கவனிக்கணும், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அனைவரும் சபை முடிந்த பிறகு, ஆராதனை முடிந்த பிறகு சண்டே கிளாஸ் ரூமில் வந்து கூடுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாத்திரமல்லாமல் UBS வாலண்டியர்ஸ் ஆக இருக்க விரும்புவோரும் பெயர்களை கொடுக்கும்படிக்கு உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இந்த புதுவாழ்வு ஜெப வீடு திருச்சபையின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் வந்த இடம் நல்ல இடம். உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற ஒரு ஸ்தலத்திற்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கு சத்தியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் நிறைய நூதனமான உபதேசங்கள், கள்ளத்தனமான உபதேசங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் கவனிங்க, நாம் போகிற சபையும் நல்ல சபையா, அதில் சத்தியம் சொல்லப்படுகிறதா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதா என்று அதை நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு கவனிங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நாம் ரொம்ப கவனமாய் பார்க்குறோம். வாழ்க்கை பிரச்சனை. அதே போல் மாப்பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கிறதுலேயே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ட்ரெஸ் எடுக்கும்போது கூறு கட்டி விற்கிறாங்களே, அதில் போய் எடுப்போமா? நம்ம எடுக்க மாட்டோம். செங்கல்பட்டுக்கு போனால் எங்கே போவோம்? சூர்யா ஸ்டோர் போவோம். ஏன்னா அங்கே காஸ்ட்லியாக இருந்தால் கூட நல்ல ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம புதிய ஆடைகளை வாங்குவோம். அதே மாதிரி கவனிங்க, தங்க நகையை கூட வாங்கும் பொழுது எந்த கடை தரமான கடை, எந்த இடத்துல சுத்தமான பொண்ணு விற்கிறான் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்து வாங்குகிறோம். ஆமாவா இல்லையா? அதுபோல் அன்பானவர்கள, சபையை கூட நீங்கள் நல்ல சபையாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு திருச்சபையில் கவனிங்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரா, அங்கே சத்தியம் சொல்லப்படுகிறதா, அங்கே வந்து ஆண்டுடைய வார்த்தையை சரியாக போதிக்கிறார்களா, இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ண நம்ம திருச்சபைக்கு கவனிங்க தொடர்ச்சியாய் ஆராதனைக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சரிங்களா? நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பாஸ்டெல்லாம் தூக்கி வச்சிடக்கூடாது. உங்கள் இதய சிங்காசனத்தில் எப்போதும் வீட்டிருக்க வேண்டியவர் ஒரு உண்டு என்றால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சரிங்களா? அல்லேலூயா. ஓகே, இந்த புதிய மாதத்தில் என்ன வார்த்தையை சொல்லட்டும் என்று கடந்த நாட்களிலே நான் உள்ளத்தில் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என் இதயத்தில் நினைப்பூட்டின வசனத்தை தான் 1ஆம் தேதி அதை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதையே இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று அங்கே சொல்லுகிறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கேட்பது ஆண்டவர் மனதிற்கு பிடித்திருக்குமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கிறோம், நாம் எதையாகிலும் கடவுளுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஆண்டவருக்கு பிடிக்கும் விதமாக நாம் ஜெபம் பண்ணினால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற
அத்தனை பேர்களுடைய ஜெபத்தையும் கேட்கிற ஒரு இறைவன் உண்டு என்றால் அது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபித்தீர்கள் என்று நான் கேட்க விரும்பவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கும் பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஜெபிக்க அவசியமே இல்லாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட நாட்களில் அவர் மனுஷகுமாரனாய் இருந்தாலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அதற்கு முன்பாக படிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி புறாவை போல வந்து அமர்ந்தார். அங்கே வானத்திலே சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று உரைத்தது. ஒரே டைம்ல கவனிங்க, மனுஷகுமாரன் வார்த்தையாகிய தேவன் மாம்சகத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். அங்கே கரையில் நிற்கிறது இயேசு கிறிஸ்து. அங்கே மேலேருந்து சத்தம் வரத்து பிதாவின் சத்தம். பரிசுத்த ஆவியான புறாவை போல வந்து அமருகிறார். அப்போ கவனிங்க, அந்த இடத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஜீவியத்தில் ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் 1ஆம் தேதி நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்திருந்தீங்க. தேவனே ஆச்சரியப்படும் அளவுக்கு மோசே ஜெபம் பண்ணினார், உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, ஆகிலும் கண்மலையில் எனக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திலே உன்னை கொண்டு போய் வைத்து நான் கடந்து போகும் பொழுது நீ சாகாதபடிக்கு என்னுடைய இரக்கத்தையும் என்னுடைய மனதுருக்கத்தையும் தயவையும் உன்மேல் வைப்பேன், ஒரு கரத்தால் உன்னை மூடுவேன், கர்த்தர் அப்பொழுது கடந்து போவார், நீ அவருடைய பின் சாயலை காண்பாய் அப்படின்னு சொன்னார். அதே போல கவனிங்க, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு சொன்னார். கர்த்தர் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கேட்டிருக்கலாம், தனக்கு பிடிச்ச மாதிரி இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாய் அவனை சின்ன வயசுலேயே உட்கார வச்சுட்டாங்க. அப்போது அவன் அந்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு, இஸ்ரவேலின் மக்களை ஆளுவதற்கு அவன் கேட்டது என்னன்னா, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஆண்டவருக்கு ரொம்ப, ஆகவே ஆச்சரியப்பட்டார், மெச்சிக்கொண்டார், ஞானத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே கவனிங்க, சில நேரங்களில் நாம் கண்ணா பின்னான்னு ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு இது விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஒரு தேவ பிள்ளையின் அஸ்திபாரமே ஜெபமாய் இருக்கிறது. ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு விசுவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம், பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம், சாட்சியாக இருப்பது முக்கியம், எல்லாமே முக்கியம். அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியம் ஜெபம். ஆகவே ஜெபம் என்கிற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குமானால் அதிலே உங்களுடைய வாழ்க்கை, வீடு என்கிற அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அஸ்திபாரம் ஜெபமாய் இருக்கிறது.
ஜெபம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வலிப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பாலமாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார். கடந்த வாரத்தில் நான் படித்தேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வறுமையாயிருப்பதற்கு காரணம், மாத்திரமல்லாமல் பொருளாதார ஆசீர்வாதத்தில் வறுமையாயிருப்பதற்கு காரணம் அவர்கள் ஜபத்திலே வறுமையாயிருப்பதினால். ஆமாம், இன்னைக்கு ஜனங்களாம் வறுமையாக இருப்பதற்கு காரணமே அவங்க ஜபத்திலே வறுமையாக இருக்கிறார்களாம். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோம்பலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாரானா இங்கே சொல்லுங்கள், நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறேன், ஒரு சிலர் தான் கையை தூக்க முடியும். மற்றவங்களாம் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்து ஜெபம் பண்ணுறேங்கன்னு சொல்ல முடியுமா? அதே காலையில் டூருக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், முன்னாடி தூக்கமே வராது, ராத்திரியில் தூக்கமே வராது, காலையிலே எழுந்து ரெடி ஆகிடுவோம். ஆனால் ஜபம்னா எல்லாருக்கும் கொட்டாவி தான் வரும். ஜபத்துக்கு வாங்கினா ஒருத்தரும் வரமாட்டாங்க. பாஸ்டிங் ப்ரேயருக்கு இங்கே இருக்கிற பிள்ளைங்க வரமாட்டாங்க, ஆனால் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வராங்க. ஆனால் அன்பானுள்ள ஜபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ நிச்சயமாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஜபம் இல்லாத ஒரு குடும்பம், ஜபம் இல்லாத ஒரு மனிதனுடைய குடும்பம் கூரை இல்லாத வீட்டுக்கு சமமாக. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டு மேலே கூரையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு மேலே கூரையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? கண்ட கண்ட கழுதெல்லாம் வந்து உக்காந்துடும். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பாதுகாப்பான ஒரு கூரை ஜபம், ஜப வாழ்க்கை. ஆகவே நாம் ஜபிக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்போ இது ஜபத்திற்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அங்கே ஜபத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமே கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:32 படிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஜெபம் பண்ணா நிச்சயமாய் தருவாருங்க. ஜெபம் பண்ணா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நான் ஏற்கனவே கூட 1ஆம் தேதி சொன்னேன். ஒரு முறை 2008 நினைக்கிறேன். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் எடுக்கணும். அன்னைக்கு பார்த்து சண்டேவில் காலையில் நான் வர்ஷிப் மெசேஜ், அப்போ பாஸ்ட்டுக்கு நான் இருந்த இடத்துல சீனியர் பாஸ்ட்டுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஆகவே அன்னைக்கு 3 சர்வீஸை நான் எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸு வர்ஷிப் மெசேஜ் அறிவிப்பு, செகண்ட் சர்வீஸ் வர்ஷிப் மெசேஜ் அறிவிப்பு, ஈவினிங் சர்வீஸும் வர்ஷிப்பு அறிவிப்பு மெசேஜ். எப்படி இருக்கும் கவனிங்க. அப்போல்லாம் ஊழியம் செஞ்சேன்னா திங்கக்கிழமை எழுந்துக்கவே மாட்டேன், அப்படி டயர்டாகிடும். அந்த மாதிரி திங்கக்கிழமை டயர்டாக படுத்துங்க எடுக்கிறேன். திங்கக்கிழமெல்லாம் வீட்டில் ரொம்ப படுத்துங்க எடுப்பேன். அப்போ என் பையனுக்கு வயசு 3 இருக்கும். அப்போ திடீர்னு என்னை வந்து எழுப்புறான், அப்பா எனக்கு முறுக்கு வேணும். அந்த மயில பாஷையில் எனக்கு முறுக்கு, எனக்கு மிக்சர் வேணும்னு கேட்குறான். அது ஒருவேளை அவன் மறந்துருப்பான், எனக்கு ஞாபகம் இருக்குது, என் மனைவிக்கு ஞாபகம் இருக்குது. நான் அந்த டயர்னஸில் எழுந்து போய் நான் வாங்கினேன்னா செங்கல்பட்டுக்கு போகணும். ஆசைப்பட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க ஆசை தான். ஆனால் என்னால் முடியல, டயர்டாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன். ஆகவே நாளைக்கு வாங்கி தரமான்னா அவன் விடலை, அழுதுகினே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வெறுப்பு, அந்த மாதிரி தூக்க கலக்கம் வர. டேய் நான் இல்லைடா அப்பா, உனக்கு ஏசுனார் தான் அப்பா, அவரை போய் கேள்றா அப்படின்ட்டேன். அவன் போய் ஏசாப்பா எனக்கு முறுக்கு வேணும், எனக்கு மிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டேனே கேட்டேனே அப்படின்றான். ஐயோ என்னடா பண்ணுறது, அப்படியே படுத்துங்க எடுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கும். சரி பிள்ளைக்காக என்ன பண்ணலாம், நம்ம செங்கல்பட்டுக்கு போய், ஏன்னா செங்கல்பட்டுக்கு தான் அப்போது 2008 கவனிங்க. நான் இருந்த இடத்துல அந்த அளவுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, நிறைய வீடுங்க கிடையாது நாங்கள் இருந்த பகுதியில். சரி ஓகே நாம் போய்
வாங்கிக்கின்னு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் கஷ்டத்தை உணர்ந்த ஆண்டவர், கவனிங்க, முறுக்கு மிக்சர் முறுக்கு மிக்சர்னு ஒருத்தன் ரோட்டில் விற்றுக்குன்னு வரான். கையை தட்ட மாட்டீங்களே? ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் கவனிங்க, என்னுடைய டயர்னஸ் மாத்திரல புள்ளிக்கு கொடுக்கணுமேனு ஆசையாக வர இருக்குது. ஆனால் செங்கல்பட்டுக்கு போய் வரணும். அந்த இடத்துல அப்போ ரோடுலாம் போடலை, இப்போ ரோடு போட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு அவன் வர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அவன் உள்ளத்தை திருப்பி இருக்கிறார். உடனே முறுக்கு மிக்சர்னு கர்த்தர்னு வந்தே எப்பாடா வெளியே போய் உடனே அவனுக்கு தேவையான அந்த முறுக்கு மிக்சரை வாங்கி கொடுத்தேன். ஒரு சின்ன விஷயந்தான். அவர் நம்முடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிற தெய்வம். ஆனால் அது அவருக்கும் சித்தமாக இருக்க வேண்டும். அவருக்கும் சித்தமாக இருக்க வேண்டும். இப்போ என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிங்கன்னு மூக்கு ஒழுவும். அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் வரான், ஐஸ்கிரீம் கேட்குறான்னு வச்சுங்க, நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேனா? வாங்கி கொடுப்பேன். ஒரு நல்ல தகப்பனா தான் இதுக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? சளி பிடிக்கும், வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கராராக இருந்துடுவேன். எப்போ வாங்கி கொடுப்பேன்? உடம்பு சரியானதான் வாங்கி கொடுப்பேன். அது மாதிரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் நடக்கலையே, இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வேளை உங்கள் உள்ளம் விரக்தி அடையுமானால் ஒரு காலம் வச்சிருக்கிறார் கர்த்தர். ஒன்று அது உங்களுக்கு ஆண்டவர் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று எதிர்பார்த்துருப்பார், இல்லை அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் நினைச்சிருக்கக்கூடும். அல்லது நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆகவே அவருக்கு சித்தமான ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பைபிளில் கவனிங்க, இப்போ நேரத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டி இருக்கிறபடினாலே, இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினாலே, நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க தொடங்கிட்டா உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? நிந்தை நீங்கும், நிந்தை நீங்கும். இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, ஆனால் டைம் இல்லை. துக்க முகம் இராது, ஆத்மாவில் பலன் கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை நீங்குமா? ஏன்னா அண்ணால் ஜெபம் பண்ணால் நிந்தை நீங்கிச்சு, அவள் துக்கமுகமாக இல்லை, துக்கெல்லாம் நீங்கி போகும். மாத்திரமல்ல ஆத்மாவுக்கு பலன் கிடைக்குமா? மாத்திரமல்ல நம்ம தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். மாத்திரமல்ல நாம் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இருதயத்தில் தேவ சமாதானம் வரும். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது சிந்தனைகள் கிறிஸ்தியசுகளாக காத்து கொள்ளப்படும். கெட்ட சிந்தனைலாம் வராது. நம்முடைய சிந்தனை மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார். நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது எல்லா உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்களானால் உங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நீங்க ஜெபம் பண்றவர்களாய் இருப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது கிருபை கிடைக்கும். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நன்மையானவைகள் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஜெபம் பண்ற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை இடுக்கத்தில் வைக்க மாட்டார், விசாலத்தில் வைப்பார். நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு சோதனை வராது. நீங்க ஜெபிக்க தொடங்கினால் பிசாசின் கிரியைகள் கட்டப்படும். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இத்தனை ஆசீர்வாதங்கள் அடங்கிய ஜெபத்தை நாம இன்னைக்கு விட்டுறோம். யாருக்குங்க எக்கால சத்தம் தொனிக்கும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு வானத்தில் வரும்பொழுது
பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் பாயும் பாயின்னு தொனிக்கும் பொழுது அது சத்தமா அது காதுல கேட்கமா. அப்போ ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம எல்லாரும் மறுரூபம் ஆயிடுவோமா. செத்தவங்க ஏற்கனவே செத்து மண்ணுக்குள்ளே இருக்கிறவங்க உயிரோடு கூட எழுந்திருப்பார்களாம். ஆகவே அன்பான தேவ ஜனமே, கை கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன், ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாராலையும் கீபோர்டு வாசிக்க தெரியாது. இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணி கீபோர்டு கிளாஸ்லாம் போனேன். கீபோர்டு கிளாஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் போனேன். அப்போ போகும்போது கவனிங்க, அந்த அளவுக்கு என்னால் கற்றுக்க முடியல. ஆனால் நித்யா தேவ கிருபையினாலுக்கு அந்த கீபோர்டை கற்றுக்கினான். ஆச்சரியமாக இருக்குது. அவன் வாசிக்கும் போது எப்படி தான் கை அப்படி விளையாடுது அப்படின்னு மனசுக்குள்ளே கடவுளே உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லாராலையும் ஃபேட் வாசிக்க முடியாது இல்லையா? எல்லாராலையும் கார் ஓட்ட முடியுமா? எல்லாராலையும் கப்பல் ஓட்ட முடியுமா? 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 எல்லாராலையும் ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியும். ஆமென். எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியும். அப்போது அந்த ஜெபத்தை உடைய பிள்ளைகள் அந்த அந்த கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளே நீங்கள் வரணும். தூங்கின காலம் போதும், சரிங்களா? இனி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்களை படைத்த பரம தேவனாகிய கடவுளை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவரே சொல்லியிருக்கிற நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். சிகாகோ என்கிற மாநிலத்தில் டாக்டர் மார்கன் அப்படின்றவர் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாராம். அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. அது மேக்சின்லாம் வந்துதான். ஆகவே அங்க இருக்கிற அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவரை கௌரவப்படுத்தி விழா எடுக்க தீர்மானிச்சு குறிப்பிட்ட ஒரு தேதியை அவங்க நிர்ணயம் பண்ணி அந்த நாளில் அந்த ஐயாவுக்கு கௌரவமான ஒரு பட்டத்தை கொடுப்பதற்கு, விருது கொடுப்பதற்கு, விழா எடுப்பதற்கு அவரை வர சொன்னாங்களாம். இவர் சிகாகோ மாநிலத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போனாரு. கால சூழ்நிலை வேறு விதமாக இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையுமாக இருக்கிறது. ஆகவே ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புரியல. கட்டாயம் போய் ஆகணும். ஆகவே மேனேஜர் போய் பார்த்து கேட்குறாரு ஏர்போர்ட்டில் இருக்கிறவரை. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காரை பிடிச்சி, வாடகை கார் ஒன்று பிடிச்சி, இப்போ கிளம்புனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்தில் ஈவினிங்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறார். அந்த காரில் இவர் போய்க்கினே இருக்கிறார். ஆனால் சம மழை. ஒரு 3 மணி நேரம் தான் பிரயாணம் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான மழை. ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாத அளவுக்கு மழை மழை மழை. என்ன செய்வது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. மறுபடியும் போகிறாங்க. மறுபடியும் பயங்கரமான மழை. இன்னும் இவங்க போக வேண்டிய தூரம் நிறைய தூரம். அதுக்குள்ளே இருட்டி போச்சு. ஆகவே எப்பா இனிமேல் நம்ம போக முடியாது, எங்கேயாவது வண்டியை ஓரம் கட்டிட்டு ஏதாவது வீடு வீடு தெரியுதாப்பா, நம்ம போய் அந்த வீட்டின் உரிமையாளர் கேட்டு இந்த ஒரு நைட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சார் தூரத்தில் ஒரு வீடு லைட் எரியுது, சரி அந்த வீட்டுக்கு போ. அந்த வீட்டில் போனாங்க. அந்த டிரைவர் போய் காலிங் பெல் தட்டினார். ஒரு வயசான ஒரு 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 பெண்மணி கதவை திறந்தாங்க. என்ன வேணும்? இல்லைம்மா, இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடம் போகிறதுக்கு வந்தோம், இப்போ போக முடியாது, பயங்கரமான மழை பெய்யுது, அதனால் ஒதுங்க இடம் கிடைக்குமா? ஐயோ வாங்க அப்படின்னோடனே, நான் இன்னொருத்தருங்கிறாரு, அவரையும் அழைத்து கொண்டு வரேன் அப்படின்னோடனே அந்த மார்கன், டாக்டர் மார்கன் அவரும்
வந்தார். வந்தவொடனே அந்த அம்மா டவல் எடுத்து கொடுத்தாங்க, தொடச்சாங்க. அப்படியே இவங்க குளிரில் நடிங்க கொண்டு வராண்டாவில் உட்காந்து கொண்டு இருக்கும்போது உள்ளே வாங்க, ஒரு ரூம் வரவேற்பு ரூமில் உட்கார சொன்னாங்க. வந்து உக்காந்தார். உங்களுக்கு டீயா, உங்களுக்கு சூடாக டீ எதனா வேணுமா அப்படின்னு கேட்டவொடனே கொடுங்க, குடிச்சா தேவையில்ல போல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தலையாட்டினார். இவங்க போய் டீ ரெடி பண்ணி கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒரு அறையில் எலும்புந்தோலமாக இருமி கொண்டு இருந்தான். அதை பார்த்தார். ரைட், டீயை கொண்டாந்தாங்க, வாங்கிக்கினார், குடிக்க ஆரம்பித்தார். இப்போ அதே அம்மா, இனிமேல் நீங்கள் போக முடியாது, ஆகவே இங்கே தங்குங்க, உங்களுக்கு நைட்டு டின்னரே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி 1 hour எனக்கு டைம் கொடுங்க, 1 hourக்கு பிற்பாடு நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த 1 hour ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். இவர் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா அப்படின்னு போய் பார்த்தா இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். இயேசுவை நோக்கி சரின்னு வந்து உக்காண்டார். வந்து உள்ள ஒரு புள்ள வர இருமிக்கின்னு இருக்குது, இந்த அம்மா வர ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அம்மா வந்தோடனே கேட்டுடலாம் அப்படின்னு, ஏம்மா அது யார் உள்ளே இருமிக்கின்னு இருக்கிறாங்களே அப்படின்னோடனே அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஐயா அது என்னுடைய ஒரே பிள்ளை, வயசு 21 வயசு, அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறான். நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனோம். இந்த கேன்சருக்கு உண்டான மருந்தை சிகாகோ என்கிற தேசத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற டாக்டர் மார்கன் அப்படின்றது தான் தயாரித்து வச்சிருக்கிறாராம். ஆகவே அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் ஏழ்மையானவங்க. ஆகவே எங்கள் கடவுளை நோக்கி, இயேசுவே அந்த மார்கன் கிட்ட நாங்கள் எப்படியாவது போய் என் பிள்ளைய காப்பாற்றணும், ஆகவே எங்களுக்கு பல லட்சம் பணம் தேவைப்படுது, ஆகவே எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னவனே, அம்மா அந்த மார்கனே நான் தான் அப்படின்னாராம் அவர். அந்த டாக்டர் மார்கனே நான் தான், பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளையை நான் குணமாக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அந்த பிள்ளையை சுகமாக்கினாராம். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஒரு ஜெபம் மிகுந்த வலிமை உடையதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவர் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு விருதை வாங்கணும். ஆனால் இந்த பெண்மணி, ஒரு விதவை பெண்மணி, தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண கவனிங்க, அந்த ஜெபம் எங்கேயோ இருக்கிற மார்கனை அவருடைய வீட்டுக்கே கொண்டு வருமானால், யோசிச்சு பாருங்க, உனக்காக எனக்காக உயிரை கொடுத்த இறைவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாய் அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இன்னைக்கு என் வீட்டில் கூட கவனிங்க, ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த எல்லா பொருளுக்கும் முதலாவது நான் விதைத்தது ஜெபம். கவனிங்க, இப்போ கூட 1 கோடி ரூபாய் வேணும் ஆண்டவரே, மெயினில் இடம் வாங்கின ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கொடுத்தார். இந்த ஃபுல்ஃபிட்டுக்காக ஜெபம் பண்ணோம். செங்கல்பட்டில் இருக்கிற குறிப்பிட்ட சில விசுவாசிகள் இந்த ஃபுல்ஃபிட்டை வாங்கி கொடுத்தாங்க. கையை தட்ட மாட்டீங்களா? கவனிங்க, இங்க கிட்டார் ஒன்று இருக்கு. அந்த கிட்டார் இந்த சர்ச்சுக்கு வரவங்க கிடையாது, ஆனா அவங்க இன்னொரு சபைக்கு போறவங்க. அவங்க இந்த சபைக்கு அந்த கிட்டாரை வாங்கி கொடுத்தாங்க. எங்க பையன் ஆரம்பத்தில் இன்னொரு கீபோர்டு வச்சிருந்தான். ஆனா நல்ல ஒரு கீபோர்டுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரே ஒரு குடும்பத்தின் மூலமா இந்த கீபோர்டு வாங்கி கொண்டு வந்து வச்சார். இப்போ இன்னொரு கீபோர்டுக்காக ஜெபம் பண்றோம். SX 920 1,34,000 ரூபாய். அவன் ஜெபம் பண்றானோ இல்லையோ, ஆண்டவர் அந்த கீபோர்டில் வாசிக்கணையா
டவுனில் தான் கிராமத்து இது பெரிய பெரிய நகரத்தில் பெரிய பெரிய சர்ச்சில் தான் அது மாதிரி கீபோர்டை வச்சு ஆராதிக்கணுமா என்ன? கிராம சபையிலும் அப்படி வெயிட்டான கீபோர்டை வச்சு ஆராதனை செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒவ்வொரு காரியமும் ஜெபம் பண்ணி கவனிங்க. இந்த இடம் அவங்க பேஸ் போட்டு வச்சுருந்தாங்க வீடு கட்டுறதுக்கு, சரோஜம்மா. அப்போ இந்த இடத்துலலாம் வெறும் முள் மாதிரி செடி கிடிலாம் இருந்தது. முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. வெறும் மண்ணு தரையில் உக்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இங்கே ஒரு சபை உருவாக்கப்படணும், இங்கே ஒரு சபை கட்டப்படணும், அப்போ நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இப்போ அழகாக உட்காந்து இருக்கிற இந்த சபையை கொடுத்தா. இதை 2016 ஜெபம் பண்ணோம். ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த ஊழியம் எங்கே ஆரம்பிச்சுது? அவங்க வீட்டு வராண்டாவில் தான் ஆரம்பிச்சுது. ஞாபகம் இருக்குதாம்மா? வீட்டு வராண்டாவில் தான் ஆரம்பிச்சுது. 2016 ஆரம்ப காலங்களில் அவங்க வீட்டு வராண்டாவில் ஒரு 6-7 பேரோடு கூட தொடங்கின சபை தான் இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ கவனிங்க, 1000 பேர் உட்கார்ற சபை வேணாண்டவரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், 1000 பேர் மாத்திரம் இல்லை. நான் ஒருத்தனா மாத்திரம் பாஸ்டா இருக்கக்கூடாது. இங்க 10 பேருக்கு மேல பாஸ்டா ஊழியம் செய்யணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்ன கை தட்டல் பாரு, ஐயோ அப்படியே கையே உடஞ்சிடும் இருக்குது, அது மாதிரி கை தட்டு இல்லமோ. இந்த மெதுவாடையை சொல்கிறாங்களா, அது மாதிரி இந்த சாணி விட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா? சாணிலாம் அது விட்டுவாங்க பார்த்தீங்களா, எடுத்து சப்பாக்குன்னு அடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி படன்னு சவுண்டு வரணும். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஐஸ்வர்யம், பணம் வேணுமா? பணம் வேணுமா? ஐயோ பாவம் பண்ணீங்களா, பணாசியே இல்லை உங்களுக்கு. பணம் வேணுன்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. ஆண்டவரே அவங்க பணங்களை சந்திப்பீராக. ஜெபம் பண்ணுமா? ஆமென். கவனிங்க, பணம் வேணுமா? அதாவது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஐஸ்வர்யம், ஆஸ்தி, கனம், நிலையான பொருள் என்னிடத்தில் உண்டு. அப்ப நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்தால் உங்கள் வறுமையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கே யோவான் சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரிங்களா? அப்ப கடவுள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும்? தேவனுக்கு சித்தமான ஜெபமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமான ஜெபமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமில்லாத ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆகவே நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றோம்னா அது சித்தமாயிருந்தால்தான் நமக்கு அருளப்படும். சித்தமாயில்லை என்றால் அது நமக்கு கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய தேசத்தின் மகாராஜா தன்னுடைய அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். திடீர்னு தன்னுடைய அரண்மனையின் அத்தனை வேலை செய்கிற மக்களுக்கும் ஒரு 10 நிமிடம் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த 10 நிமிஷத்துல என்ன அதிகாரம்னா, இந்த அரண்மனையில் கவனிங்கள், எல்லாரும் இங்கே கேளுங்கள். அரண்மனையில் இருக்கிற நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும், அது என்னுடைய கஜானாவா இருந்தாலும் சரி, கஜானாவில் போய் நீங்க தங்கத்தையும் வைரத்தையும் பொற்காசுகளையும் அப்படி எதை எடுத்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு நிரந்தர சொந்தமானது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே டைமும் கொடுத்தாரு. அவன் ஓடுறான் பொக்கிஷங்கள் இருக்கிற அறைக்கு, கஜானா இருக்கிற அறைக்கு, பொருளுங்களை தூக்கத்துக்கு ஓடுறாங்க. வாசல்ல இருக்கிற ஒரு காவலாளி ஒடியாந்து ராஜாவே தூக்கினானா.
ராஜாவே அரண்மனையில் இருக்கிற எந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் எடுத்துக்கலாம், சந்தோஷம். ஆனால் ராஜாவே தூக்கினா கவனிங்க, அந்த நாடே அவனுக்கு சொந்தமாய் மாறிவிடுறது. அப்படிதாங்க நம்முடைய ராஜா, மகாராஜா இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிரியமானவராய் யார் இருக்கிறார்கள், அதுதான் இப்ப முக்கியம். அந்த மகாராஜாவுக்கு பிரியமானவராய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, அவருக்கு சித்தமானதை நீங்கள் கேட்டால் அவர் செவி கொடுப்பார்னு சொல்லி. அப்போ கவனிங்க அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமாயிருந்து ஜெபம் பண்ணால் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அப்படி அவர் நம்முடைய பிரியமாயிருந்தால், அவர் நம்மேல் பிரியமாயிருந்தால், வசனம் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவருடைய வார்த்தைகள் இவ்விதமாய் சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன வரலாம், ஏன்டா நான் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் கேட்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் ஜெபம் பண்றேன் இவ்வளோ நாளா இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்றேன் இது வரைக்கும் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒருவேளை உங்கள் உள்ளம் விரக்தி அடைந்து காணப்பட்டிருக்கலாம். அன்பானவர்களே கவனிங்க, ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒரு பெரிய மாலுக்குள்ள போனாராம் அமெரிக்க தேசத்தில். போன உடனே அவருடைய 10 வயது பையன் ஃபுல்லாக பார்க்குறாங்க சுற்றி. நீ என்ன வேணாலும் கேளுப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு அப்பா. புள்ள போய் நிஜ துப்பாக்கி இல்லை அதை கேட்குது, அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. அப்பா வாங்கி கொடுத்துடுவாரா? ஏன்னா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்னா சின்ன வயசு, சட்டம் அனுமதிக்காது, மாத்திரல்ல அதை பயன்படுத்துகிற ஏஜம் இவனுக்கு ஆகவில்லை, அந்த தகுதியும் இல்லை. ஆகவே அதை அந்த தகப்பன் வாங்கி கொடுக்க மாட்டார். அதுபோலதான் அன்பானவர்கள, சில நேரங்களில் சில ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் அது கர்த்தருக்கு சித்தமில்லை என்று அர்த்தம். கர்த்தருக்கு சித்தமில்லை என்று அர்த்தம். அப்பன்னா நம்முடைய ஜபங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும், நம்முடைய ஜபங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இனி அன்பானவர்களே என்னை வாட்ச் பண்ணிங்க, இனிமேல் என்னை வாட்ச் பண்ணுங்க, சரியான டைமுக்கு நான் முடிப்பேன், சரியான டைமுக்கு முடிப்பேன். இனிமேல் வாட்ச் பண்ணி பாருங்க, ஓகேவா? ரைட். அப்போ நம்முடைய ஜபங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இந்நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நம்பர் 1 போதுமா? நம் ஜபங்கள் அப்போ எப்படிப்பட்ட ஜபங்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவநாமம் மகிமைப்படுகிற ஜபமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் கேட்கும் காரியம் முதலாவது கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவானதா இருக்க வேண்டும். சரிங்களா? ஆமாவா இல்லையா? நாம ஜெபம் பண்றோமே, அந்த ஜெபம் முதலாவது அதுல கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். சுயநலமான ஜெபமாய் இருக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே அங்கே எலியாவுக்கும்
850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி வருகிறது. என்னன்னா, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இது வரைக்கும் ஜெபம் பண்ணாரா? என்னன்னா, அங்க ஒரு போட்டி வந்தது. என்னன்னா, பாகால் தான் தெய்வம்னு எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் சவால் விடுறாங்க. இங்க எலியா ஒரே ஒரு பேர், ஒருத்தர் தான். அங்க 850 பேர். இங்க சொல்றாரு இல்ல கர்த்தரே தெய்வம்னு. அப்படின்னா பந்தயம் வச்சுக்கலாம். இவர் சொல்றாரு என்ன பந்தயம்னா, எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பலிபீடத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை மாத்திரமல்ல பலிபீடத்தில் இருக்கிற பலியெல்லாம் எரிக்கிறதோ அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம். ஓகேவா? இது மாதிரி தான் கேரளாவுக்கு வந்தாராம். யாரு? தோமா. அங்கே நம்பூதிரிகள் எல்லாம் யாகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே சவால் விட்டாராம். என்ன பண்ணுறீங்க? நாங்கள் சூரிய பகவானை நோக்கி யாகம் பண்ணுறோம். அப்போ இவர் இயேசு குறித்து சொல்லும்போது அவங்க சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். அவர் உடனே சொன்னாராம், ஒரு பந்தயம். உங்கள் அருகில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி அள்ளும் பொழுது கீழே பள்ளமாக இருக்கணும். தண்ணியை மேலே தூக்கி விசிறும் போது அப்படியே நிற்கணும். இந்த மாதிரி எந்த தெய்வம் செய்தோ அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம். ஓகேவா? அப்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரானா நீங்கள் எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிறீங்களா? அவங்க உடனே பந்தயம். அவங்க என்னென்னவோ செஞ்சாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இவர் ஜபம் பண்ணி தண்ணியை அள்ளாராம், குழி இருந்துதான், தூக்கி விசிறி அச்சாராம், அப்படியே நின்றுச்சான். அதெல்லாம் இன்றைக்கி கேரளாவில் நிறைய கிறிஸ்தவங்க முத கேரளா வழியாக தான் வந்து தான் அப்புறம் தான் சென்னையில் வந்து மயிலாப்பூரில் அந்த தோமாவை பிராமணர்கள் கொண்டுட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் இங்கே ஒரு பந்தயம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாகாலை நோக்கி கூப்பிடும் போது கத்தியாலெல்லாம் கீறிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வரா மாதிரி பண்ணுறாங்க. இவர் வர கிண்டல் பண்ணுறாரு, நல்லா கூப்பிடுங்க, அவன் நல்லா தூங்கின்னு இருப்பான், ஜலமலாதிக்கு போயிருப்பான், அவனுக்கு காது கேட்காது, ரொம்ப சத்தமாக கூப்பிடுங்க. இப்படிலாம் கூப்பிட கூட ஒன்றுமே நடக்கலை. இப்போ இவருடைய வேலை வந்தது. இவருடைய வேலை வந்த உடனே கவனிங்க, அந்த பலிபீடத்தில் முழுவதுமாய் கவனிங்க, ஒரு காளையை தெரிந்து கொண்டு சந்து சந்தா வெட்டி வச்சுட்டு சுற்றி 12 குடம் தண்ணியை ஊற்றி நல்லா ரொப்பி அது வழிஞ்சி அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ தாங்க அந்த ஜபத்தை ஜபிக்கிறார். அந்த ஜபம் ஒரு நிமிஷம் கூட இராது. பைபிள் சொல்லுகிறது, கவனிங்க 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். இதுதாங்க கர்த்தருக்கு சுத்தமான ஜெபம். புரியுதுங்களா? அதுல தேவநாமம் மகிமைப்பட்டுதா இல்லையா? மகிமைப்பட்டுதா இல்லையாம்மா? அப்போ நாம இஷ்டத்துக்கு வளரக்கூடாது. ஓகேவா? நம்முடைய ஜெபங்கள் கூட அப்பா இப்படி ஜெபம் பண்ணலாம், உங்களை போல மாறணும், என்னை மாத்துங்கப்பான்னு ஜெபம் பண்ணலாம், என்னை ரட்சிங்கப்பான்னு ஜெபம் பண்ணலாம். அப்பா நான் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தமாய் வாழணும்பா அப்படி ஜெபம் பண்ணலாம். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ற பிள்ளையா மாறணும், எனக்கு பலன் தாங்கப்பான்னா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் புருஷன் ரட்சிக்க பண்ணணுமான்னா செய்வாரு. சரிங்களா? என் பிள்ளைங்க ஐயா மனம் திரும்பணுமான்னா கட்டாயம் கர்த்தர் செய்வார். என் பிள்ளைக்கு ஞானம் இல்லைப்பா, ஞானம் கொடுங்கப்பான்னா கட்டாயம் கர்த்தர் செய்வார். அப்ப நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ
உங்களுக்கு தந்திருக்கிற எல்லாமும் கர்த்தருடையது. அந்த கர்த்தருக்கு நன்றி உடையவளா இருக்கிறோமா? ஏதோ நாத்திகம் மாத்திரம் வந்து போறவங்களா இருப்போம். விருந்தாளியா இருக்கக்கூடாது. நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஹalleluya. கவனிங்க, சும்மா இல்லைங்க. ஏதோ நான் தற்செயலா இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன் இல்லம்மா, ஏதோ தற்செயலா இவரை கட்டிக்கணும் இல்லம்மா. ஆண்டவர் ஒரு மேப்பை வச்சிருக்கிறார், கையில ஒரு வரைபடத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு சித்தம் இல்லாம நீங்க வசிக்கிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஒரு சித்தம் இல்லாம இந்த ஆலயமாகிய வீட்டிலே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பிதாவுடைய நாமம் மையப்படுகிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வீட்டில் போய் படிச்சுங்க, நான் முடிக்க போறேன். அங்கே பேதுரும் யோவானும் 9ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகும் பொழுது முன்னாடி போனவங்களாம் அங்க சப்பானி ஒருத்தன் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். பிறந்ததுலேருந்தே சப்பானி. எல்லாருமே அவனுக்கு காசு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா இந்த பேதுரும் யோவான் அப்படி போகும் பொழுது அவன் கையேந்துறான். இவன் கிட்ட ஏதாவது வெயிட்டா கிடைக்குமா அப்படின்னு கையேந்தும் பொழுது பேதுரு உற்று பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட்டது. பார்க்கிற ஜனங்களா எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. மாத்திரமல்ல, ஒரு நிந்தை, ஒரு துக்கம், ஊரார் எல்லாரும் மலடி மலடி மலடி. புருஷன் சொல்றான், ஊரார் மலடின்னு சொன்னா பரவாயில்ல, நான் உன் புருஷன், சரியா, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிற கூட இருக்கிற அவனுடைய முதல் மனைவி, அவ சாகிட்டு சாகிட்டு பேசுறா. ஆனா இந்த அண்டாள் துக்க முகமும் உடையவளாய் தேவ சமூகத்தில் ஓடி வந்து ஜெபம் பண்றா, குறிப்பா ஜெபம் பண்றா. ஆண்டவர், இந்த மலடுன்ற பட்டம் எனக்கு இருக்கக்கூடாது, நீங்களும் நீங்க மாத்திரம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் சாவர வரைக்கும் அந்த பிள்ளை மேல சவரகன் கத்திய படாது, அந்த பிள்ளை உமக்காக கொடுப்பேன். அதில் தேவநாமம் மகிமைப்படுதா இல்லையா? கவனிங்க, அந்த சாமுவேல் காலத்தில் தான் தான் முதல் பெயர்சபா தேசம் வரைக்கும் பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆங்காங்க ஒரு பைபிள் காலேஜ் தான் தொடங்கினாராம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, 1995 நான் செத்து போயிருக்கணுங்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னுடைய ஹார்ட்டில் வால்வு இயங்காமல் செத்து போய் கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் டாக்டர்லாம் எனக்கு 3 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி, கவனிங்க, நாள் குறித்து 3 மாதம் அவ்வளோதான், கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கல்யாணம் அந்த அந்த சந்தோஷத்தையும் தாங்கக்கூடாது, இந்த இதயம் துக்கத்தையும் தாங்கக்கூடாது. ஒருத்தர் செத்துட்டாங்களே எனக்கு சொல்ல மாட்டாங்க. எங்கள் கிராமத்தில் அந்த மேலே சத்தம் கூட எனக்கு கேட்கக்கூடாது. கவனிங்க, எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதெல்லாம் நினச்சா வேதனை. ஒரு அடி இப்படி எடுத்து வைக்க முடியாதம்மா. இப்போலாம் இவ்வளோ பலனாக பேசணும்ல, இது யார் போட்ட பிச்சை? ஆண்டவர் போட்ட பிச்சை இதெல்லாம். இந்த சத்தம், இந்த 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 வாய்ஸ்லாம் அவர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் வீடு சாவு வீடு மாதிரி இருந்ததுங்க. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா அதுக்கு முன்னாடி 95, கவனிங்க, என்னுடைய நண்பர்லாம் இருக்கிறாங்க, அசோக் குமார்னு, கவனிங்க, அவங்களாம் என் டியர் ஃப்ரெண்டு. ஒரு காலத்தில் எல்லாம் காஞ்சிபுரத்தில் தான் போய் சினிமாவுக்கு போவோம். நீங்கள் இது நான் பொய் சொல்லலை, உண்மை சம்பவம். இன்னும் கூட இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறாங்க. அப்படி கவனிங்க, சினிமா போய் தேட்டராக போய் படம் பார்ப்பேன். அந்த நாட்களில் இயேசுவை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏசாமி வெள்ளைக்கார தெய்வம்னு சொல்லியிருப்பேன், வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன், மதம் பரப்ப வராங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் 1995 என் கிராமத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தார்கள்.
ஊழியக்காரர்கள் என்னுடைய வீட்டிற்கு எங்கள் அப்பா தான் கொண்டு வந்தார். நான் தான் மூச்சு வாங்கிக்கணும் படுத்த படிக்கையாக இருக்கிறேனே. அப்போது அவங்க வந்து சொன்னாங்க, இயேசு மெய்யான தெய்வம், இயேசு இந்த வியாதியை சிலுவையில் சுமந்தார், நீங்கள் பயப்படாதீங்க, அவர் உங்களை சுகமாக்குவார். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாலும் நீங்கள் அவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களை அற்புதமாக விடுதலை ஆக்குவார். அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ராத்திரி மறுபடியும் எனக்கு மூச்சு வாங்குது, அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் செத்துடுவேன், அவ்வளோதான், உயிர் போக போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் உள்மானம் இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுது. அப்படி சொல்ல சொல்ல என்ன அறியாமையே நான் எழுந்து உக்காந்து என் வாயால் இயேசுவே என்னை காப்பாற்றுங்கப்பான்னு ஆயிடுறேன், கத்துறேன். அன்னைக்கு ஒரு வல்லமை இறங்குச்சு. அந்த வல்லமை பரிசுத்தாவின் வல்லமைன்னு சத்தியமாக அப்போ எனக்கு அது தெரியாது. ஆனால் பைபிள் படித்த பிற்பாடு தான் அது ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவர்னு தெரிய ஆரம்பிச்சது. அந்த வல்லமை கத்தியின்றி ரத்தமின்றி எனக்கு அறுவை சிகிச்சை செய்து என் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை நீக்கி இன்னைக்கு 30 வருஷமாக உயிரோடு கூட வாழ்வதற்கு அந்த தெய்வத்தின் பாதத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ண. பார்த்தீங்களா என்ன சொல்லி ஜெபம் பண்ண தெரியுமா? ஏசப்பா நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தா இப்படி அவங்க வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு. நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தா தோ வந்துட்டு போகிறாங்களே சொன்னாங்களே, நீங்கள் அது மாதிரி என்னை சுகமாக்குனா நான் ஊர் ஊராக போய் உங்கள் நாமத்தை சொல்லுவேன், நான் உங்களுக்காக சாட்சியாக வாழ்வேன், என்னை சுகமாக்கப்பா அப்படின்னு என் உள்மனதாக சொல்லிச்சு. அடுத்தது வாய் பேச வச்சார் கர்த்தர். அடுத்தது என் உடம்புலாம் ஒதுர ஆரம்பிச்சது. என் உடம்புக்குள்ள கவனிங்க, ஒரு 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 எப்படி சொல்றது, கரண்ட்டில் கையை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு வல்லமை இறங்கி என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அன்றைக்கு நீக்கியது. இன்னைக்கு எங்கு போனாலும் சொல்ல முடியும், நான் உயிரோடு இருப்பது கடவுள் போட்ட பிச்சை. எந்த கடவுள்? இயேசு. அல்லேலூயா, ஆமென். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அந்த இயேசு நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். என் சொந்த பிள்ளை கவனிங்க, ஸ்தோத்திரம், அவன் என்னை நோக்கி கவனிங்க ஏதாவது ஒரு பொருளை கேட்கும்போது நான் அவனுக்கு கொடுக்கணும்னா அவன் எனக்கு பிரியமாக நடக்கணும், எனக்கு கீழ்ப்படிக்கணும். தான் தோண்டி தனமாய் நடந்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டு அடங்காத ஒரு பிள்ளையா இருப்பானா அவனுக்கு கொடுக்க எனக்கு மனசு வருமா? கவனிங்க, தன்னுடைய சொத்தை எல்லாம் ஆக்டர் ஜாக்கி சான் கவனிங்க ஆதரவற்ற மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். ஏன்னா அவன் புள்ள ஒரு பயங்கரமான போதைக்கு அடிமையானவனா மாறிட்டானான். யோசிச்சு பாருங்க, சாதாரண மனுஷர்களாகி நாமளே நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியமா நடக்கலன்னா அவங்களுக்கு எதையும் நம்ம கொடுக்க மனசு வரல, ஆமாவா இல்லையா? அதே போலதான் பேரண்டத்தை படைத்த தெய்வம் உன்னை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்து அப்பொழுது முழங்கால் படிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது காரியம், நீங்கள் அவருக்கு பிரியமானவளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரியமானவளாய் நடந்து கொண்டு சுயநலமாக ஜெபம் பண்ணாமல் நீங்கள் ஜெபிப்பகும் பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு சித்தமான ஜெபமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கவனிங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம முழங்கால் படியில்லாமா?